பாம்பு மேலே மெத்த மாதிரி படுத்துக்குவேன். அந்த சக்தியெல்லாம் இருக்குது. பாம்பு கூடயே படுத்துட்டு ஒரு வாரமாக விரதம் இருந்துட்டு அங்கே இருக்கிற செடி கடியெல்லாம் பிடுங்கி சாப்பிட்டு வந்துடுவேன். மலம்பாம்புங்க, மலங்காட்டுக்குள்ளே இருக்கிற பாம்பு. அது அங்கங்கே நெளிஞ்சதுன்னா நம்ம உயிரை கண்டுபிடிக்கலாம். இன்னும் உயிரை கண்டுபிடிக்க முடியாது, செத்து போகிற மாதிரியே இருக்கும் பசிக்கு. அப்படியே மாடு ஆடு கிடச்சினா ஒரே அமுக்கு. புளியெல்லாம் இருக்குது. எங்கேயோ இருந்து தப்பிச்சு வந்தாருது. மாட்டை அடிக்குது. அப்புறம் அது ஒரு பக்கம் போயாருதுங்க. கொல்லிமலை அவ்வளோ நேரம் இருக்க முடியாது. வாட்டக்கால் கிழங்கு சூப்பு, மூலிகை சூப்பு கிழங்கு. அடுத்து ஆள் மடக்கி, அது யானை வணங்கி. அடுத்து தேன், மலைத்தேன். அது திருஷ்டிக்கு பில்லி சூனி ஏவல் எதாக இருந்தாலும் விலகும். அது ஏர் சிங்கி இறங்கு சிங்கி ஒரு கடை வச்சாங்கன்னா அவங்களோட நிவர்த்தி ஆக்கி கொடுக்கும். அது பூமி போதாலும். இது ஆள் மடக்கி. இது வில்வம் தெய்வத்துக்கு ஏற்றது. அதெல்லாம் சில தாயத்தில் அடைச்சி கொடுத்தா அத்தனை நிவர்த்தி ஆகும் தொழிலுக்கு. அது சஞ்சீ பில்லுருவி, சஞ்சீ பில்லுருவி தனவாசியம் பணவாசியம் எதாக இருந்தாலும் தீரும். இது என்னதுண்ணா? அது மகடி செய்கிற சுரக்காய், மகடிக்கு வீணைகள், வீணை தொட்டிகள். அப்படின்னா என்னது? வீணை தொட்டின்னா இப்போ அந்த ஊருக்கெல்லாம் வராங்களெல்லாம் இந்த குடுகுடு வாங்க, அவங்க வீணை மாதிரி பாடுறாங்கள, அது மாதிரி தொட்டி செய்கிறது. அது வில்வம் பூ, வில்வம் இலை, வில்வங்காய். எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? சுரக்காய் குழம்புக்கு தான் அந்த பராமரிக்கிறதுக்கு. இந்த குழம்புக்கு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லா. நீர் எவ்வளோ அது? இது ஒன்று 20 ரூபாங்க வருது. ஒரு பெட்டு 20 ரூபா. எல்லா குழம்புலையும் போடலாமா? எல்லா குழம்புலையும் போட முடியாது. ஒன்றும் ஒரு பூண்டு கீண்டு வச்சு கொல்லிமலைன்னு நாங்கள் வேறு மாதிரி வைப்போம். உங்களுக்கு பொரியல் பண்ணிக்கலாம். நீங்கள் நைட் கூட இருப்பீங்களா? இங்கே தான் இருப்பேன். முக்கியமான வேலையாக இருந்தால் நாங்கள் காட்டுக்குள்ளே கிளம்பிடுறோம், இல்லைன்னா வீட்டுக்கு கிளம்பிடுறோம். அதெல்லாம் வாசப்படியில் கட்டணும் நல்லது. கடைக்கோ ஒரு வீட்டுக்கோ கட்டணும் நல்லது. இதெல்லாம் வில்வான் தெய்வத்து சக்தியோட இது. இந்த அதுதான் இப்போ போய் எடுத்துகிட்டு வந்தேன். இதே காய் தான் அது. அது கொஞ்சம் பெருசாக இருக்குது, கொஞ்சம் சின்னதாகவும் கிடைக்கும். சிலது இந்த மாதிரி சுரணக்கொடியில் கட்டிடுவோம். இந்த காட்டில் மிருகங்கள் எதுவும் இருக்கா? இருக்க பாம்பு, பெரிய பெரிய பாம்பெல்லாம் இருக்குது. மாட்டவே விளங்கக்கூடிய பாம்பெல்லாம் இருக்குது. மலை பாம்பா? ஆமாம். அந்த மாதிரி இடத்துல இருக்கா? நல்ல பாம்பு இருக்கிற இடத்துல கருண் வச்சே கிடைக்கும். பாம்பு இருக்கும். கருணாக இருக்கிற இடத்துல கருண் வச்சு கிடைக்கும். அப்படி தண்ணிக்குள்ளே நீ பாலுக்குள்ளே போட்டவனே கருண் வச்சு கிடைக்கும். உங்ககிட்ட இருக்கா? இல்லை, எல்லாம் தீர்ந்துருச்சு. நான் வயசுலலாம் கிளம்புனா இப்போ கொஞ்சம் வயசாக இடத்துல நடக்க முடியாது, ரொம்ப தூரம். கருண் வச்சுன்னா என்னது? கருண் வச்சுன்னு அது இருக்குது. அது சரியான மொழியை அப்போ அது இது காட்டி இந்த புக்கில் படிச்சுக்கலாம். எங்கேருந்து வந்தோம், எங்கே குடியேறணும், அந்த காலத்தில் நம்ம தாத்தா எங்கே வந்தார், பூட்டான் பூட்டி எங்கேருந்து வந்தார், பாட்டான் பாட்டி எங்கேருந்து வந்தார், ஒய்யான் ஒய்யாரி எங்கேருந்து வந்தார். வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. மழையே பெஞ்சிட்டு இருக்குதுங்க. ஓவர் மழைன்னு இந்த வருஷம் மாதிரி மழையை பார்த்ததில்ல. இங்கே தூங்கவே முடியல. 24 மணி நேரம் அன்றைக்கெல்லாம் ஒளிட்டு கிடக்கு. சரி பண்ணி அனுப்பிச்சது. வீடு இருக்குது, வீட்டில் போனால் நிம்மதியாக தூங்கிடுவேன். காட்டுக்குள்ளார கூட நான் அதெல்லாம் குகை மாதிரி இருக்குது, அங்கே கூட நிம்மதியாக தூங்கிடும். மிருகம் வந்தால் பாம்பு வந்தாலும் பிரச்சனை இல்லை. பாம்பு கூட படுத்துருப்பேன் நான், ஒன்றும் பண்ணாது. பாம்பு மேலே மெத்த மாதிரி படுத்துக்குவேன். அந்த சக்தியெல்லாம் இருக்குது. பாம்பு கூட படுத்துட்டு ஒரு வாரமாக விரதம் இருந்துட்டு அங்கே இருக்கிற செடி கடியெல்லாம் பிடுங்கி சாப்பிட்டு வந்துடுவேன். அந்த சக்தியெல்லாம் இருக்குது. உள்ளார போனால் ஒரு வாரம் வரமாட்டேன். சாப்பாடெல்லாம் அங்கே ஒரு இலை இருக்குது, சாப்பிட்டீங்கன்னா ஒரு வாரமாக எனக்கு பசியே வராது. தண்ணி இல்லாமல் எனக்கு ஒரு மரம் எடுத்துகிட்டு வந்து அப்படி வெட்டுனா, அப்படி கையில் வெட்டுனா அப்படியே உடனே கூடும். லைட்டாக கூடும். இதெல்லாம் லைட்டாக குடிக்கிச்சு பாரு. அப்படியே ஊற்றி பார்த்துட்டு தம்பி நீ பாரு, இன்னும் நீங்களே பாருங்க. அப்படியே அதை வச்சு பாருங்க. அப்படியே கரெக்டாக கூட்டிகிட்டு வர லைட்டாக கூடம் பாரு. பச்சைன்னா உடனே வெட்டுனா சீக்கிரம் கூடனா, அதே கொஞ்சம் லேட்டாகுது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் அங்கேயே உட்காந்துக்கணும். அப்படியே சல்லுன்னு அப்படியே கீழே இறங்கும். அப்படியே கீழே இறங்கும். மேலே கயிறு மாதிரி தோணும். அதுவும் கண்ணம் கரையான தான் இருக்கும், ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது. அடுப்பு கறி மாதிரி தான் இருக்கும். மலம்பாம்புங்க, மலங்காட்டுக்குள்ளே இருக்கிற பாம்பு. அது அங்கங்கே நெளிஞ்சதுன்னா நம்ம உயிரை கண்டுபிடிக்கலாம். இன்னும் உயிரை கண்டுபிடிக்க முடியாது, செத்து போகிற மாதிரியே இருக்கும் பசிக்கு. அப்படியே மாடு ஆடு கிடச்சினா ஒரே அமுக்கு.
இப்படி அப்படி நெளிஞ்சு அப்படி குதித்து அப்படி காட்டில் மேடு ஏறினாலும் பள்ளத்தில் ஏறினாலும் சரி வந்துட்டே இருக்கும். அது தொல்லை தாங்க முடியாது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்குறேன். அப்போல்லாம் சின்ன வயசுல நான் இறக்கத்தில் தவிச்சு வந்திருக்கிறேன். இந்த மலையில் புலியெல்லாம் இல்லைல்ல? புலியெல்லாம் இருக்குது. எங்கேயோ இருந்து தப்பிச்சு வந்தாருது. மாட்டை அடிக்குது. அப்புறம் அது ஒரு பக்கம் போயாடுது. கொல்லிமலை அவ்வளோ நேரம் இருக்க முடியாது. இங்கே இருக்கிறவங்க அழிச்சிரும். ஒன்று வனத்தில் வந்தோன்னா அதை ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவானுங்க. நரியே இப்போ கிடையாதுங்க. நரியெல்லாம் அத்தனை நரி இருந்ததில்ல. இந்த மலையில் ஒன்று கத்தனாலும் சின்ன பையனாலும் இவ்வளோ பெரிய பையன் வரைக்குமே நரி இங்கே ஒரு சவுண்டு போட்டதுன்னா இந்நேரமெல்லாம் கத்தம். இப்போல்லாம் ஒரு சவுண்டும் காணும். நரியெல்லாம் ஒழிஞ்சிருச்சு. பாம்பு இந்த வீட்டில் ஒன்றும் சரியாக பட்டுருதா தம்பி? ஓரளவு கூடிடுச்சா? இல்லை அப்படியே தான் இருக்கிறேன். கூடுது சார். கூடுதா? இதெல்லாம் கூடிடுச்சா? கொஞ்சம் கூடுது. அப்படியே தான் கூடிட்டு இருக்கோம். அது உயிர் இல்லையல்ல, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம செத்து போனது காட்டுறோன்னா அதில் இல்லை. இது உயிரோட இப்போ இதுவே இயற்கையாக இருந்ததுன்னா இது நம்ம செயற்கையாக பண்ணுறோம். அதனால் சீக்கிரம் தெரியாது. அப்படியே மெதுவாக அப்படியே இதாகும். இந்த வேறு இதெல்லாம் கூடிடுச்சு. நல்லா பாருங்க, இதெல்லாம் பழசாக வெட்டினது. இதெல்லாம் கூடிடுச்சு சார். ஆமாம். இல்லை, இது உங்களுக்கு எங்கே கிடைச்சது? இதெல்லாம் இதெல்லாம் பெரிய கொடுமைங்க. ஒன்று அங்கே வர உயரமான வடங்கயிறு போட்டு எடுக்கணும். எடுக்க முடிஞ்சால் எடுக்கணும். இன்னும் உயிருக்கு ஆபத்தாயிரம் வந்தாரணும். இன்னும் இந்த மரப்பகுதியில் இருக்கும். இந்த மாதிரி இடத்துல மரத்தை ஒட்டி அது உயிர் வாழும். அது இந்த மாதிரி தனிமை உள்ள மரத்தில் வராது. கொஞ்சம் நிழல் கட்டம் அதுக்கு இருக்கணும். அதான் உயிர் வாழணுமா? இல்லை, நிழல் கட்டம். மலையில் வளர்றதா? மலை பகுதியில் தான் இது கிடைக்கும். எங்கெல்லாம் கிடைக்காது. இது எங்கள் பகுதியில் நட்ட கூட வரல. நானும் நட்டு பார்த்துட்டேன். அது மலை வேறு மாதிரியா? வேறு மாதிரியே அது பாட்டிலே மரத்தை ஒட்டிக்கிட்டே எங்கே பாருங்க. இப்படியே இப்படி இருக்குல்ல, இதில் கொஞ்சம் தலை இலை அப்படிலாம் சத்து கிடைக்காது. இதில் வேரும் இதில் இந்த மரத்தில் பச்சை வெள்ளை மரத்தில் தான் வாழும். அப்படியே வேரம் பிடிச்சிட்டு போகும். இதில் அப்படியே குருத்து மாதிரி மெதுவாக வளர்ந்துட்டே போகும். அப்படியே பிடிச்சிட்டே போகும். எவ்வளோ தூரம் போகும்? அது ஒரு 10 வருஷம் ஆச்சுன்னு ஒரு உறுப்பு இதாகி இந்த மாதிரி கிழங்கு ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஆகும். அது பாட்டில் எல்லாமே அதாவது கிழக்கலையாக இது இப்படி போய் அப்படியே சுருண்டு அப்படியே பூராமே ஃபுல்லாகவே மரம் பூராமே இருக்கும். அப்போ நீங்கள் போய் எடுத்துன்னு வந்துடுவீங்க? ஆமாம். மாமரத்தில் இருக்குது. அது வடங்கயிறு போட்டு தான் எடுத்தாகணும். ஏகப்பட்ட கிழங்கு இருக்குது. அது ஒரு 100 கிலோவுக்கு 100 கிலோ 1000 கிலோ வரங்க. சரியான மரம், ஹைட்டான மரம். 7 பேர் இப்படி கோத்தி பிடிச்சா 7 பேர் குடிக்கிறோம். அவ்வளோ பெரிய மரம். அதிலே நான் ஒரு சின்ன மரம் அப்படி இடையில இருந்தது. அதில் ஏறி மறுபடியும் வடங்கயிறு போட்டு கொஞ்சம் முயற்சி பண்ணி எடுத்தேன். மறுபடியும் மீதி எடுக்க முடியல. அதுக்கு என்ன பண்ணோம், கூறுமை ஒரு ஒளி மாதிரி தட்டி இரும்பு கொண்டு போகிறேன். இரும்பு கொண்டு போய் அந்த இரும்பு எடுக்கவே முடியாது. ரெண்டாவது அப்படியே கிடக்கட்டும். அப்படியே பிட்டா அப்படி பிடிக்கிற மாதிரியும். ரெண்டாவது கயிறம் போட்டுக்கணும். வாது கிடச்சினா கிட்டமாக வாது கிடச்சினா அதில் போட்டுட்டு அந்த வாதிலேருந்து அங்கே மூடுக்கு வேலை கொடுக்கணும். அப்படி எடுக்கிறது தான் இந்த கிழங்கா? ஆமாம். ரொம்ப கஷ்டம்தான். நீங்கள் எவ்வளோக்கு விற்கிறீங்க? இது முன்னே 250 ரூபாய் விற்றோம். இப்போ 110 ரூபா சொல்லி 100 ரூபா. நான் 50 ரூபான்னு கூட கொடுத்தாரு. இந்த பீஸா? எனக்கு அன்னைக்கு கோழி கிடச்சாருன்னா அன்னைக்கெல்லாம் பீஸா? ஆமாம். இது ஒரே பீஸ் இல்லைங்க, 1 கிலோவை கொடுப்போம். 1 கிலோவேவா? 1 கிலோவே 100 ரூபா. மொத்தம் கிடக்கு நான் 50 ரூபா வியாபாரி கொடுத்துருவேன். அன்றைக்கெல்லாம் ஒரு 10 கிலோ அனுப்பிச்சேன். அது உழவர சந்தைக்கு போய். இப்போ உங்ககிட்ட எவ்வளோ கிலோ இருக்குது? இல்லை, இவ்வளோ தான் இருக்குது. மறுபடியும் எடுக்கிறது போகிறதுக்கு டைம் இல்லை. அப்படியா? நான் ஒத்தால என்ன பண்ணுவேன். எத்தனை கிலோ இருக்கும்? இது ஒரு 1/2 கிலோ வரும். இது 1/2 கிலோ வந்தாரும். அதுக்கு மேலே தராது. இப்போ இது 1/2 கிலோன்னா எவ்வளோ? 1 கிலோ 100 ரூபான்னா 1/2 கிலோ 50 ரூபா.